श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गलाजनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कुण्डली कुमारी कुटिले चण्डीचराचर सवित्री चामुण्डे गुणिने गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। धर्मத்தோட இரண்டு வடிவம் அப்படிங்கிற தலைப்பில் திரேதாயுகத்தில் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு தர்மமே ராமன்கிற உருவத்தில் வந்ததாக சொல்லப்படுறது. அதே இந்த ராமரோட மறுபடியுமா கலியுகத்திலையும் 20ஆம் நூற்றாண்டுலேயும் தர்ம விக்கிரகமாக நடமாடும் தெய்வமாக காஞ்சி பெரியவா இருந்தா. இவா ரெண்டு பேரோட சரித்திரமுமே நமக்கு ஒரு பவித்திரமான சரித்திரமாக புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நமது வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கு. அதுதான் முக்கியம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர் கதையை கேட்குறோம், ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன உபயோகம்? அவர் இப்போ கோவர்தன மலையை தூக்கினார் அப்படின்னா அதை கேட்குறதே பிரமிக்கலாமே வழிய நமக்கு அதனால என்ன? அப்போ நம்மளோட வாழ்க்கையோட அது ஒரு அப்ளை பண்ணுறாப்புல பிரயோஜனப்படுறாப்புல இருக்கணும். அப்படிதான் இந்த ராமரோட வாழ்க்கையாக இருக்கட்டும், பெரியவாளோட வாழ்க்கையாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுறாப்புல இருக்கு. அப்படி இருக்கிற அந்த இரண்டு பேரோட வாழ்க்கையில் இந்த குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குது, ஒத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதில் வால்மீகி நாரதர்கிட்ட கேட்குறார். 16 விதமான குணாதிசயங்களை சொல்லி, சிறப்புகளை சொல்லி, இப்படியெல்லாம் உள்ளவன் இந்த உலகத்தில் இப்போ இருக்க முடியுமா, இருக்காரா அப்படிங்கிறதே தான் நாரதர் ராமன் இருக்கார், ராமன்னு எல்லாரையும் சொல்லப்படக்கூடிய அயோத்தியாபதி அப்படின்னு சொல்கிறார். அதில் அந்த குணாதிசயங்களில் முதல்ல கேட்குறது குணவான். குணங்கள் நிரம்பியவன் எவன், நற்குணங்கள் நிரம்பியவன் எவன் அப்படின்னு சொல்ற. பொதுவாக குணம் அப்படிங்கிறது 3 வகையாக பிரித்து நமக்கு சொல்லப்படுது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. சத்வகுணம் அப்படிங்கிறது சாந்தமாக அமைதியாக
இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமாக இன்டலெக்சுவல்ஸ் அப்படி சொல்லாமோ தெரியல, அமைதியாக இருக்கிறது. இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னா உடனே அதுக்காக உடனே குணாமனான்னு திங்க் பண்ணுறது, பிஹேவ் பண்ணுறது இல்லை. நல்லா அமைதியாக அடக்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் புத்திபூர்வமாக அப்ரோச் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது. ரஜோகுணம் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷன், எல்லாத்தையும் எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுறது. அது எப்போ வரும் அப்படின்னு, அது நம்மளோட உடம்போட சக்தியை பொறுத்தது. இந்த சத்துவகுணம் முழுக்க முழுக்க நம்ம புத்தி பொறுத்தது அப்படின்னா, இந்த ரஜோகுணம் சக்தியை பொறுத்தது. தமோகுணம் இந்த ரஜோகுணத்துக்கு நேர் ஆப்போசிட். ரஜோகுணம் அப்படின்னா சக்தி இருந்தாலே ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், துருன்னு இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறோமே, அந்த ஆக்டிவாக இருக்கிறது. தமோகுணம்ங்கிறது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தூங்கி வழியிறது, எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காது, பிசாத இருக்கிறது. இது தமோகுணம். இந்த முக்குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல குணவான் அப்படின்னு அவர் கேட்கறது, ஒருத்தருக்கு நல்ல சாதுவான் சத்துவகுணம் உள்ளவரான்னு தான் எல்லாரும் கேட்போமே வழிய மீதி ரெண்டையும் நம்ம கேட்க மாட்டோம். அவர் ரொம்ப ரஜோகுணம் உடையவரா, ராஜசமா, தாமசமா அப்படின்னு கேட்கறது இல்லை. ஒருத்தரை நல்லவர் அப்படின்னாலே, குணவான் அப்படின்னாலே சத்வகுணம் மேலிட்டு இருக்கிறது தான் நாம் மீன் பண்ணுறோம், அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அந்த சத்வகுணம் அப்படின்னாலும் அது எப்படி இல்லாமல் இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த குணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொன்னால் கூட அதில் சாஸ்திரத்தில் ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறவர் இந்த குணங்களை நமக்கு பிரித்து டெஃபனேஷனோடு சொல்கிறார். அந்த குணம் என்னென்ன அப்படின்னா 8 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டகுணம் அப்படின்னு பேர். 8 விதமான குணங்கள். இதை ஆத்ம குணம் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம குணங்கள் அப்படின்னு 8 விதமாக இருக்கும் அந்த குணம் அப்படிங்கிறது. இந்த 8 குணம்னு சாஸ்திரம் சொல்றதையே தான் வள்ளுவரும் என்ன சொல்றார் அப்படின்னார், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு இதே பகவானை என்ன சொல்றார், எண் குணத்தான் அப்படிங்கிற 8 விதமான குணம் பொருந்தியவன் அப்படிங்கிற. எந்த 8 விதமான குணம் இந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே, இதைத்தான் அவரும் மீன் பண்றார். அதனால் இந்த 8 விதமான குணம் நிரம்பியவன் பகவான் அப்படின்னு தெரியறது. அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த விஷயம். அந்த 8 விதமான குணம் இப்போ பகவானுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னர், எல்லாருக்கும் இருக்கணும். குணவான் அப்படின்னா இந்த 8 விதமான குணங்களும் நிரம்பியவனாக இருக்கணும். சரி, இந்த 8 விதமான குணங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அது இல்லைன்னா மட்டும் நமக்கு நன்னா தெரியுது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி யாரானும் இந்த குணம் இல்லாத இருந்தால் அது அஷ்டவக்கரங்கிறோம். அப்போ 8 வக்கரமாக இருக்குங்கிறது தெரியறது, இதுலேருந்தே தெரியறது. அப்போது 8 சேர்ந்து இருந்தால் தான் நன்னா இருக்கும் அப்படின்னு. அந்த 8 குணங்கள் என்ன அப்படின்னா, தயா, க்ஷமா, அனசூயா, சௌச்சம், அநாயாசம், மங்களம், அகார்பண்யம், அஸ்பிருஹா அப்படின்னு 8 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதே நமக்கே அது தெரியும். தயை அப்படின்னாலே இரக்கம். அந்த இரக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாரு, எல்லாத்தையும் இருக்கணும், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கணும்.
நமக்கு செலக்டடாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற வாளுக்கு பிடிச்ச வாளுக்கு கஷ்டப்பட்டால் நமக்கு உடனே ரொம்ப வருது. பிடிக்காதவா கஷ்டப்பட்டால் அதுவே சந்தோஷமாக போய்டுறது. நமக்கு வேணுங்கிறவா வேண்டாதவா இந்த ராகத்வேஷம் அது குறுக்க நின்று இந்த தயை இரக்கம் அப்படிங்கிறத வேணும்னா காமிக்கிறது, வேண்டான்னா விடுறது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தயை இல்லை, இரக்கம் இல்லை. இவர் சொல்றார், பிரகஸ்பதீஸ்வரர் அந்த தயைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னார். அவனுக்கு தெரிஞ்சவாளாக இருந்தாலும் சரி, தெரியாதவாளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே எனிமியாக இருந்தாலும் சரி, அப்படி யாராக இருந்தாலும் சரி, அவளுக்கு ஒரு ஆபத்து இல்லை, அவளுக்கு ஒரு தேவை அப்படின்னா அப்போ உடனே உதவுறது, அப்போது அதுலேருந்து அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் தயை, இரக்கம். வள்ளுவர் கேட்குறாரு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். இவாள்கிட்ட தான் காமிக்கலாம், இவாள்கிட்ட காமிக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது டைம் உண்டா? மார்னிங் 4 to 6, ஈவினிங் 5 to 7 தான் நான் வர அன்போடு இருப்பேன் சார் அப்படின்னு விசிட்டிங் ஹவர்ஸ் போட முடியுமா என்ன? இல்லை ஒரு நாளைக்கு 50 பேருக்கு தான் இருக்கும், 10 பேருக்கு தான் அந்த அன்போடு நடந்து போக முடியலாம். இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் 24/7/365 எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறது, இரக்கத்தை காமிக்கிறது தான் தயை, அன்பு. இதுதான் தயை. இந்த 8 குணங்கள்லேயும் முதல் குணமாக இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது தான் மனிதனோட நேச்சராக இருக்கணும், ஸ்வபாவம். அப்படி இல்லைன்னால் அவன் என்ன மனுஷன் இல்லை. இந்த தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்ல முடியோ, அந்த தேவர்கள் அசுரர்கள்னால் வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு எல்லோர்ட்டையும் இரக்கம் இருக்கோ, எல்லாருக்கும் பிரியமாக நடந்துக்கிறாளோ அவர்கள்லாம் தேவசக்தி. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத, கட் த்ரோட்டாக இரக்கம் இல்லாத இருக்கிறது தான் அசுர குணம். அதுதான் அங்கே அந்த அசுர குணம் அப்படின்னா உடனே அசுரன் அப்படின்னா நாமெல்லாம் ஒரு சீரியல் சினிமாலாம் பார்த்து நினச்சுன்னுட்டோம். பெருசா மீசையெல்லாம் வச்சுன்னு ஆகும் ஒரு ரவுடி மாதிரி இருந்தால் அசுரர் அப்படின்னு. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நல்லவன் மாதிரி பார்த்தா சாதுவாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே குணம் முழுக்கலாம் அசுர குணமாக இருக்கலாம், ஈவிரக்கம் இருக்கலாத இருக்கும். அதனால் இரக்கம் இல்லாத ஒரு இருக்கிறதா நாமளே வெய்கிறோம், ராட்சசம் அப்படிங்கிறோம். அதனால் எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறது தேவகுணம், அன்பே இல்லாத இருக்கிறது, இரக்கம் இல்லாத இருக்கிறது அசுரகுணம். ஒரு கதை வருது. அதில் தேவர்கள் பிரம்மாட்ட போய் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டா. அவர் பார்த்துற எல்லாரையும் பார்த்துட்டு த அப்படின்னு சொல்லிட்டு உடனே புரிஞ்சுதான்னு உடனே எல்லாரும் புரிஞ்சுடுத்தோம், நாங்கள் வரோம் போகிறோம், இன்றைக்கி கிளாஸ் போகிறோம் இதோடன்ட்டா போயிட்டா. இந்த தேவர்கள்லாம் போய் பிரம்மாட்ட இது மாதிரி பாடம் கற்றுனுட்டான்னு இந்த அசுர குணத்தில் ஒன்று என்ன, எப்போ பாரு போட்டி பொறாம தான். உடனே அசுராளுக்கெல்லாம் வந்துடுத்து, ஓ தேவர்கள்லாம் போய் பிரம்மாட்ட ஏதோ கற்றுனுட்டா, அவர் ஏதோ சொல்லியிருக்கார், நம்மளை தான் உதைக்கிறதுக்கு ஏதானு சொல்லி கொடுத்துருப்பார், ஸோ அதனால் விடக்கூடாது, நம்மளும் போய் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு உடனே இந்த கூட்டம் எல்லாம் வந்தது. வந்து நீங்கள் ஏதோ அவளுக்கு உபதேசம் பண்ணிடலாமே, எங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு. இவர் பார்த்தார். அந்த இவர் அவளுக்கு தான்னு சொல்லிட்டு இவளுக்கு தீன்னு சொன்னாக்க இது உடனே அசத்து அடிக்க வந்துடும். அதனால் என்ன பண்ணார், தான்னு திருப்பி. இவெல்லாம் பார்த்தா நல்ல வேளை நமக்கு ஒன்றும் வேற ஒன்றும் மாற்றிலாம் சொல்ல, தேவர்களுக்கெல்லாம் சொல்ல தான் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு. புரிஞ்சுதான்னு கேட்டார்.
அவள் புரிஞ்சிருக்குன்னு போயிட்டாளா, இதுவும் புரிஞ்சிருக்குன்னது எல்லாம் வந்துடுத்து. இப்போ மனுஷாலாம் பார்த்தா பிரம்மாட்ட போய் தேவர்கள் வாங்கினுட்டா, அசுரர்கள் வாங்கினுட்டா, அப்போ நம்மளும் போய் வாங்கிண்டா என்ன அப்படின்னு தோணித்து எல்லாரும் மனுஷ கூட்டம் போய் அவர்கிட்ட கேட்டது. உடனே இவர் பார்த்தார், அவள் 2 பேருக்கு அதை சொல்லிவிட்டு இவாளுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னு, உங்களுக்கும் அதே தான் புரிஞ்சுதானே, புரிஞ்சுதுன்னா வந்துட்டா. இப்போ என்ன புரிஞ்சுது, எல்லாருக்கும் ஒரு எழுத்து சொன்னார், தன்னர். இவ எல்லாரும் ஒருத்தரும் புரிஞ்சுன்னு வந்துட்டாய். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னார். பிரம்மா சொன்னது அப்படின்னு சொன்னது தாம்யத அப்படின்னு தேவர்களுக்கு சொன்னார். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னார், புலனடக்கத்தோட இருன்னு அர்த்தம். ஏன்னா தேவகுணத்திலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னார், புலனடக்கம் இல்லாத இருக்கிறது தான். எப்பொழுதுமே ரொம்ப கம்ஃபர்ட் வந்துடுத்துன்னா, சௌக்கியம் வந்துடுத்துனால் இந்திரியங்கள்லாம் அலைய ஆரம்பிச்சிடும், அடக்கம் போயிடும், புலனடக்கம் போயிடும். எவ்வளவோ கதையெல்லாம் பார்க்குறமே. அதனால நீங்கள் இவ்வளவு நல்லவாளாக இருக்கீள், எல்லாத்தையும் இறக்கப்படுறீள், எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு புலனடக்கம் மட்டும் இல்லாத அலையறேளே, அது ஒன்று இருந்துடுத்துன்னா அவ்வளோதான், நீங்கள் கம்ப்ளீட். அதனால் தேனர் தாமியதன்னு புரிஞ்சுண்டா. ஏன்னா யாருக்கு எப்படி புரியும், தேன்னு சொன்னோன்னே எப்படி புரியும் அப்படின்னார், யார்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை குறிப்பால் உணர்த்தினாலே கெட்டிக்காரன் தான் புரிஞ்சு விடுவான். நாமளே பார்க்குறோமோ இல்லையோ, சில சமயம் யாரானு வந்தோன்னே என்ன அதை நான் புரிஞ்சுடுத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு விடுறோம். அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது நமக்கு முன்னாலேயே தெரிஞ்சது. அவர் முகக்குறிப்பை பார்த்தோன்னே இவர் எத்தையோ பண்ண போகிறார், பாயிண்ட் அவுட் பண்ண போகிறார் அப்படின்னு. அதை மாதிரி இவர் தான்னொன்னே தேவர்களுக்கெல்லாம் புரிஞ்சு கொடுத்தோ, ஓ இவர் பாரியா, இவர் தான் முதல்ல எடுத்தோன்னே அதில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. சரி சரி இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கோம், கண்ட்ரோல் பண்ணிக்க பார்க்குறோம்னா போயிட்டா. இப்போ அசுராளுக்கு தேன்னொன்னே என்ன சொன்னா, அவள்கிட்ட இல்லாத குணம் தயை தான், இரக்கம். அதனால் அதை சொன்னோன்னே தேன்னொன்னே தயை அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், பார்க்குறோன்னா போயிட்டா. இப்போ மனுஷாள்கிட்ட சொன்ன தாக்கு என்ன வியாக்கியானம் அப்படின்னார், தத்த அப்படின்னா கொடுன்னு அர்த்தம், எல்லாத்தையும் கொடுன்னு அர்த்தம். இந்த மனுஷ குணம் மட்டும் என்னென்ன, எத்தனை வந்தாலும் நமக்கே வேணும், அடுத்த வாளுக்கு கொடுக்கணும்னா உடனே யோஜனை பண்ணேன் சார். ராமநவமி நடக்க போகிறது எல்லாம் அப்படின்னு பத்திரிகை தூக்கின்னு போனால், வாங்கோளே நாளைக்கு வாங்கோளே, நீ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அது வேறு எதுக்கும் இல்லை, 500 கொடுக்கலாமா 1000 ரூபா கொடுக்கலாமான்னு டிஸ்கஷன் நடக்கணும் ஆற்றுல. அது எவ்வளவு பேசி குறைக்கலாங்கிறதுக்காக டைம் வாய்தா வாங்கிறது. அப்படியா ராமநவமியா, இந்தாங்கோ. சில பேர் என்ன பண்ண, போன வருஷம் என்ன கொடுத்தேன் அப்படின்பா. அந்த காலத்துலாம் உண்டு. என் தாத்தாலாம் நோட்டெல்லாம் வச்சுன்னு பேர் இல்லை, என்னென்ன 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா கொடுத்தா அந்த காலத்தில் அதை ரெஃபர் வேறு பண்ணிப்பா. போன வருஷம் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்பார். ஏன் போன வருஷம் என்ன சம்பளம் வாங்கினேன்னு நம்ம கேட்குற மாதிரி, வருஷம் இன்க்ரிமெண்ட் வரலன்னா மட்டும் ரோட்டில் நின்று கத்துறோம். சத்காரியத்துக்கு கொடுக்கணுன்னா மட்டும் அப்போ மட்டும் ட்ரெடிஷன், எங்கள் அப்பாலாம் அப்படி தான் கொடுப்பா அப்படின்னு. ஒரு மாமி சொன்னா, கல்யாணத்தில் ஏதோ வைதிக காரியத்தை பற்றி பேச்சு இருந்தது, இப்போலாம் ரொம்ப கெட்டு போயிடுத்து மாமா, இந்த சாஸ்திரிகள்லாம் வாயில் வந்ததை கேட்குறா. என் கல்யாணத்தும் போது எங்கள் அப்பா 100 ரூபா செலவழிச்சார் அப்படின்னா, உங்கள் கல்யாணத்தும் போது பவுன் என்ன விலைன்னு 30 ரூபா விற்றுது. இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணத்தும் போது கிராம் 3000 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ சாஸ்திரிகளுக்கு மட்டும் அதே 10 ரூபாயோடய இருப்பான்னு கம்பேர் பண்ணினா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம். செலக்டிவாக இது மட்டும் கம்பேர் பண்ணுறது, அதை மட்டும் கம்பேர் பண்ணிட்டு உடனே உங்கள் அப்பா கல்யாணத்தும் போது உங்கள் அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு 10 ரூபா தான் கொடுத்தாருன்னா, இனிமேல் எங்கள் காலத்தில் எப்போ கல்யாணம் நடந்தாலும் தலைமுறையாக 10 ரூபா தான் கொடுக்கறது வழக்கம்னு வச்சுக்க முடியுமா என்ன? இது எதுக்காக சொல்லுவேன்,
அந்த மனுஷனுக்கு மட்டும் தங்கிட்ட இருக்கிறத பிரியணும் அப்படின்னா கொடுக்கணும்னா அது லேசில் மனசு வந்துடாது. அதனால பிரம்மா என்ன சொன்னார், எப்போ பாரு நீங்களே வாங்கி ஆற்றுலையே வச்சு போட்டணும்னே நினைக்கிறீர்கள் வழிய அடுத்த ஆற்றுலேயும் தான் கொஞ்சம் போட்டுட்டுமே. அதனால இருக்கிறத கொடுத்து பழகு, தானம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு தத்த அப்படின்னு. இவெல்லாம் சரி ட்ரை பண்ணுறோன்னா வந்துட்டா அப்படின்னு கதை, உபனிஷத்துலேயே இந்த கதை. அதை வச்சுன்னு தான் பெரியவா மைத்திரி பஜத்தை அதுலங்கிறத அந்த உபனிஷத் வாக்கியத்தையே தாமியத தத்த தயத்வம் ஜனதாக ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் அப்படின்னு இந்த உபதேசம் தேவர்களுக்கு, அசுரர்களுக்கு, மனிதர்களுக்குன்னு அத்தனை வர்க்கத்துக்கும் சொன்னது தான். இது இங்கே இந்த கதை உபனிஷத் கதையில் சொன்னது ஏதோ தேவர்கள்னு இந்திராதி ஒரு கூட்டம், அசுரர்கள்னு இவாள் ஒரு கூட்டம் அப்படின்னு இல்லை. இந்த மனுஷனுக்கே தான் மூணுமே. ஏன்னா இதுலேயே தான் தேவ கூட்டமும் இருக்குது, அசுர கூட்டமும் இருக்குது, மனிதர்களாகவும் இருக்கு. அப்படி இல்லாத எல்லாத்தையும் இரக்கத்தை காமிக்கணும், அதுதான் முதல். பாகவதத்தில் பிரகலாதன் உபதேசம் பண்றாரு, தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம் அப்படின்னு தன்னோட சக மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். இந்த கூட படிக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சரியம், எப்படி நம்ம அப்பா நடத்துகிற ராஜ்யத்தில், நம்ம அப்பா இருக்கிற ஸ்கூலில் நடத்துகிற ஸ்கூலில் இவன் மட்டும் நல்லதெல்லாம் கற்றுக்கிறான், இங்கே மருந்து கூட நல்லது கிடையாது, எல்லாம் சமச்சீர் கல்வியாக எடுத்து அப்படி ஆகிடுத்து இப்படி ஆகிடுத்து அப்படிங்கிறது, இவன் மட்டும் எப்படி நல்ல விஷயம்லாம் கற்றுனான்னு அவளுக்கெல்லாம் ஆச்சரியம். பிரகலாதன்ட்ட கேட்குறா, நாங்களும் தான் பார்க்குறோம், உன்னோட தான் ஸ்கூலில் படிக்கிறோம், உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நல்ல விஷயம்லாம் தெரிகிறது, அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ பிரகலாத சுவாமி தன்னோட சக மாணவர்களுக்கு உபதேசம் பண்ணுறது தான் இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் வருது. அப்போ அவர் என்ன உபதேசம் எடுத்தோன்னே பண்ணுறார், இந்த எல்லா அசுர கும்பலா இந்த அசுர குணம்ங்கிறது ஈவிரக்கம் இல்லாத இருக்கிறது தானே, தயை இல்லாத இருக்கிறது தானே. தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 பேர் செத்தா பரவாயில்லன்னு குண்டை மாட்டின்னு வரான்னா எப்பேற்பட்டவனா இருக்கணும். அதனால இவர் என்ன பண்ணார், இரக்கம் தான்ப்பா, தயை தான்ப்பா முக்கியம். மனிதனா பிறந்தவன் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், இரக்கத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் தயை. அதைத்தான் சொல்ற, தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம். அதில் பிரகலாதன் அழகாக சொல்லியிருக்கார், எல்லா மனுஷால்கிட்டையும் இரக்கத்தை காமின்னு சொல்ல, சர்வேஷு பூதேஷு தயா குருதம், ஆண்டவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் அன்பா இரு, இரக்கத்தை காமி அப்படிங்கிறது. அதனால் மனித பிறவியோட லட்சியமே, மனிதனா பிறந்தவன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இரக்கத்தை காமிக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், இரக்கத்தை காமிக்கணும். அப்படி பண்ணினா என்ன, நாம எது பண்ணினாலும் என்ன பலன்னு கேட்போமோ இல்லையோ, அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னர். அப்படி நீ எல்லா ஜீவராசிலையும் அன்பை காமிச்சின்னா அந்த அதோக்ஷஜனான பகவானோட அன்பு உனக்கு கிடைச்சிடும். நான் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் என்பா இருந்தேன்னா அவரோட அன்பு எப்படி வரும்னர், அவர் தானே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, அத்தனையுமே அவராக தானே இருக்கு அப்படின்னா நான் இப்போ எதிர்ட்ட அன்பை காமிச்சாலும் அவர்கிட்ட காமிச்ச அன்பு தான். எங்க அன்பை காமிச்சாலும் அவர்கிட்ட காமிக்கிற அன்பு தான். அப்போ அவர்கிட்ட அன்பு காமிச்சேன் அப்படின்னா அவருக்கு தனியாக அன்பை காமிக்கிறதுக்காக இனிமேல் கோவிலில் வச்சுன்னு அவருக்கு தேங்காயை உடைச்சி பூஜை பண்ணி இப்படி தான் அவர்கிட்ட அன்பை காமிக்கணுங்கிறது இல்லை. அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பட்டப்பட்ட அந்தரியாமையாக சர்வாந்தரியாமே அவர் இருக்கிற எல்லாத்துட்டையும் நாம் அன்பை காமிச்சோம்னா அது அத்தனையும் அவர்கிட்ட காமிச்ச அன்பு தான். அதனால அவர் நமக்கு திருப்பி அன்பை காமிக்கிறார். நாம் அவர்கிட்ட அன்பு காமிச்சோம்னா அதுக்கு பேர் பக்தின்னு பேர். அவர் நம்மள்கிட்ட அன்பை காமிச்சார்னா அதுக்கு பேர் அருள்னு பேர், அனுகிரகம்னு பேர். அப்போ அவரோட அன்பு அனுகிரகம் கிடைச்சிடுத்தோம்னா அப்புறம் நம்ம கிடைக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? அந்த அன்பை அடையிறதுக்கு, அவரோட அருளை அடையிறதுக்கு, அனுகிரகத்தை அடையிறதுக்கு தானே இத்தனை நாம பண்ணுறோம். அப்போ இத்தனையும் பண்ணி தான் நாம் அவர் அருளை அடையணுங்கிறது இல்லை. அவரால் படைக்கப்பட்ட அத்தனையிலையும் அன்பை காமிச்சோன்னா அவரோட அன்பு தானாகவே வந்துடுது.
அவரோட அருள் வந்துருத்துனா அப்புறம் நாம் அடையிறதுக்கு இது வேணும் அது வேணும் கேட்கவே வேண்டாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்போம். இதுதான் பிரகலாதன் உபதேசம் என்று. அதனால் அந்த அன்பு தயை தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் 8 குணங்களில் முதல்ல இதை சொல்றாரு, தயை. அடுத்தது 2வது க்ஷமா. க்ஷமைன்னா பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு. அந்த பொறுமையை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவாளால் நமக்கு ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ மனசை பாதிக்கிறாப்பிலையோ இல்லை சரீரத்துக்கு ஒரு உபாதை ஏற்படுறாப்பிலையோ ஒரு ஹிம்சை செய்யப்பட்டா கூட, ஏதான சிரமம் கொடுத்தா கூட அப்போ என்ன பண்ணணும்னு கோபப்படாத இருக்கணும். அடுத்தது அவளுக்கு திருப்பி ஹிம்சை பண்ணணும்னு நினைக்காத இருக்கிறதுக்கு பேர் தான் க்ஷமை. அதுக்கு உதாரணமாக பூமியை தான் சொல்றாரே. பொறுமைனா எப்படி இருக்கணும் அப்படின்னர், தன்னை அகழ்வாரை தாங்கிற பூமி மாதிரி இருக்கணும் வள்ளுவர் சொல்றார். அத்தனை அதை வெட்டுறோம் குத்துறோம் எல்லாம் பண்ணுறோம். நாம் ரயிலில் சவுக்கமாக போனோம்னா அதை பாதாளம் வரைக்கும் தோன்றோம், என்னென்னலாமோ பண்ணுறோம், ஹிம்சை பண்ணுறோம். என்னைக்கானு பூமாதேவி ஏண்டாப்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாலோ, அப்படியா இத்தனை பண்ணினீன்னா நீ சௌக்கியமாக இருப்பேங்கிறியா, பண்ணிக்கோ. அப்படி இருக்கணும். நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா நமக்கு ஒருத்தரும் ஒன்றும் பண்ணாத போது அவள்கிட்ட பொறுமையாக இருக்கிறது இல்லை. அப்படியே தானே இடைஞ்சல் பண்ணினா கூட அவள்கிட்டையும் பொறுமையாக இருக்கிறது தான் க்ஷமை, பொறுமை. அப்படிதான் பூமாதேவி இருக்கா, அதை மாதிரி இருக்கிறது. அடுத்தது 3வது அனசூயை. நேத்திக்கே சொன்னேன், அசூயை அப்படின்னா பொறாமை. அடுத்தவாளை பார்த்துட்டா அவ்வளவுதான். அடுத்தவாளோட இங்கே டெஃபினேஷனில் சொல்ற, அடுத்தவாளோட அர்த்தத்தை பார்த்து தான் இல்லை, தர்ம அர்த்த காம மோட்சம்னு அடுத்தவாளுக்கு எது கிடைச்சாலும் இவனுக்கு எரியறது. வந்துருத்தே 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 ப்ரமோஷன் வந்துருத்தே, நமக்கு வரலையே நமக்கு வரலையேன்னு அழுதா பரவாயில்ல, அவருக்கு வந்துருத்தேன்னு வேற அழவேன்ருக்கு. நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டா பரவாயில்ல, அடுத்தவாளுக்கு கிடைச்சிடாத இருக்கணுமேன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு. ஒரு சொல்லுவாளோ இல்லையோ, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தாத் மாமாவுக்கு 2 கண்ணும் போயிடுத்துன்னா சாக்லேட்டுகளே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது. அது இல்லை. அப்போ அசூயே இருக்கக்கூடாது. கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, நமக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, இப்படி எதுவாக இருந்தாலும் எதை பார்த்தும் அசூயப்படாத இருக்கணும்னா அதுக்கு ஒரு தெளிந்த ஒரு ஞாபகம் என்னென்ன, எதுவாக இருந்தாலும் லலிதா சஸ்னம் சரி, புண்ணியா புண்ணிய பலப்பிரதா ஏ நமஹா அப்படின்னு எடுத்தோம். அவ பண்ணுற புண்ணியம் அபுண்ணியம், பண்ணுற பாபம் புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல தான் அம்பாள் பலன் தர முடியும். எங்கள் அப்பாவே பேங்க்கில் கேஷியராக இருக்காருங்கிறதுனால நான் எத்தனை செக்கு கொடுத்தாலும் நீட்டினாக்க உடனே பாஸ் பண்ணிட்டு வரேன்னு என்ன பண்ணுறான்னு உடனேயே அக்கௌண்ட்டை பார்க்குறார். பேலன்ஸ் என்ன இருக்குது, கிரெடிட்டில் எவ்வளவு இருக்குது, லோன் அக்கௌண்ட்டில் எத்தனை இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இது கொடுக்கலான்னு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தால் பாஸ் பண்ணுவார் வழிய, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். அது மாதிரி தான் விழுந்து விழுந்து நாம் என்ன தான் ஈஸ்வரன்ட்ட வேண்டினாலும் அம்பாள் அவையெல்லாம் பிரம்மகீட ஜனனின்னு முன்னாலேயே சொல்லிவிடுத்தோம். அவள் தான் அம்மா. ஆனால் நம்மகிட்ட பிரம்மாலேருந்து புழு பூச்சி அத்தனைக்கும் தாயார் அவள் தான். எந்த தாயாராக இருந்தாலும் குழந்தைகளை எதை கேட்டாலும் கொடுக்க தானே கொடுப்போம். ஆனால் இந்த தாயார் மட்டும் என்னென்ன ஸ்பெஷல் தாயார். அவள் மட்டும் குழந்தைகள் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவோன்னார், உடனே புக்கை ரெஃபர் பண்ணுவோம். அக்கௌண்ட் புக்கை எடுத்து பார்த்து அதுக்கேத்தாப்புல தான் சேங்ஷன். நல்ல அம்மாவாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவாள். குழந்தை எப்போ பாரு பார்க்குறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கும். அப்படின்னா இது உடம்புக்கு நல்லதா கெடுதலா, இப்போ வேணுமா வேண்டாமா, நல்ல வின்டரில் ஐஸ்கிரீம் கேட்டால் நம்ம குழந்தை தானே கேட்குறது, 4 வாங்கியா கொடுப்போம், தரமாட்டா. எப்போ கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், இது கேட்டுட்டே இருந்தால் உடனே கொடுத்துட்டே இருக்க மாட்டா. போகிறோம் கருத்தால் தான் மாமி சொன்னான், எங்கள் பாட்டி எண்ணி எண்ணி கொடுப்பா சீடை எல்லாம் முதற்கொண்டு அப்படின்னு. அதுதான் நல்லவாளுக்கு அழகு. ஒன்றுத்துக்கும் ஒரு
கணக்கு இல்லாத வாரி அடைக்கிறதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகிடும்னார், எக்கானமியே ஸ்பாயில் ஆகிடும். எதுலேயும் அளவு இருக்கணும். இப்போ கதை சொல்லுவாள் இல்லையோ, பழமொழி சொல்லுவா, ஆற்றுல போட்டால் கூட அளந்து கொட்டணும் அப்படிங்க. அது இல்லைன்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, மனசு கண்ட்ரோல் இல்லாத அது மனம் போகிற போக்கில் அதுக்கு தீனி போட்டுட்டே இருந்தால் என்ன பண்ணும், கடைசியில் விபரீதத்தில் தான் வந்து நிற்கும். அப்படியே குளறுபடி ஆகிடும் பிரபஞ்சமே. பெருமாள் மரக்கால தலையில் வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, இவர் எதுக்கு படி இழக்கிறாருன்னு பேர் அவருக்கு அப்படின்னார். ஏன் சார் அப்படின்னார், அவரை தான் புண்ணியத்தை பார்க்குற பாவத்தை பார்த்து பார்த்து தான் கொடுப்பார், அளந்து தான் கொடுப்பார் அப்படின்னா, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அவர் நினச்சா எத்த வேணா உற்பத்தி பண்ணலாம், எத்த வேணா பண்ணலாம். அவரே எல்லாருக்கும் கொடுக்கறதே கணக்கு வச்சுன்னு தான் கொடுக்குறார், அளந்து தான் கொடுக்குறாருன்னா, அல்பசக்தரால் நாம் எப்படி இருக்கணும், அளவோடு தான் இருக்கணும், அளவறிஞ்சு இருக்கணும், நிதானம். அதுதான் குணங்களில் சிறந்தது. எமோஷனலாக இல்லாத, எத்தை பார்த்தாலும் உடனே தாட் போட்டுன்னு இல்லாத, எதையும் புத்திபூர்வமாக அப்ரோச் பண்ணி வேணும் வேண்டாம், இப்போ வேணும் அப்போ வேண்டாம், இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அப்படின்னு ஒரு அளவோடு இருக்கிறது தான். அந்த அளவு மீறினா நமக்கே அருவருப்பாக இருக்குது. ரொம்ப ஓவராக போகிறார் சார் அவர், ஒரு அளவு இல்லாத இருக்கு அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த அனசூயை அப்படிங்கிற அந்த குணம் இருந்தால் தான். அப்படி எல்லாருமே இருந்துட்டாக்க, அளவோடு இருந்துட்டா அசூயே வராது. அனசூயான்னு அத்திரி மகரிஷியோட பத்னி, அவளுக்கு பேரே அனசூயான் இருக்கு. அப்படின்னா அசையேன்னு ஒன்று இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. லேடிஸ்க்கு பேர் வச்சிருக்காள், அதுதான் ஆச்சரியம். அவள் அப்பா வச்சாரு. இவ எப்போ பாரு அடுத்த வார்த்தை தான் கம்பேர் பண்ணுறா. தீபாவளிக்கு புடவை வாங்கணுன்னா அடுத்த மாமி என்ன வாங்கினா, எந்த கடையில் வாங்கினா, முதல்ல ப்ரைஸ் டேக்கை தூக்கி பார்க்கறது. 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் 600 ரூபாய்க்கு வாங்கணும், 600 ரூபாய்க்கு வாங்கினாலும் 700. இப்படியே தான் இருக்கிறது தான் குணமாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா பேர் என்னென்ன அவளுக்கு அப்படிலாம் பார்க்கவே தெரியாது, அசூயே கிடையாது. அப்படி இருந்ததுனால தானே சீதாதேவி வந்திருக்கிட்டு அத்தனை நகையும் அள்ளி கொடுத்தார். அப்படி அசூயை இல்லாத இருக்கிறது, பொறாமை இல்லாமல் இருக்கிறது. யாருக்கு என்ன கிடைச்சாலும் இதனாலும் நமக்கு என்னவோ புண்ணிய பலப்பிரதாயி, நம்ம அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் தான் வருது. அடுத்த மாமாவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வேணும், நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கிற வருது. எனக்கு வரலைன்னா நான் என்ன பண்ணுறது, இப்போவான டெபாசிட் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த நிதானம் அதுதான் அசூயை இல்லாத இருக்கிறது. அடுத்தது 4வது சௌச்சம். சௌச்சம்னாலே சுச்சி அப்படிங்கிறமே வேற ஒன்றும் இல்லை, சுத்தம், கிளென்லினஸ். இந்த சௌச்சம் மட்டும் 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னர், வெளியிலையும் எக்ஸ்டர்னல், இன்டர்னல். வெளியிலையும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறது, அதுக்கு மேலே உள்ளுக்குள்ள மனசும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கிறது. நேத்திக்கே சொன்னேன், பாஹ்யபந்தர சுச்சிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமஸ்மரணேனே வியபோகதி. நம்ம உள்ள வெளியில் எல்லாம் சுத்தமாக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன, பகவான் நாமாவை நினைச்சா போரும், பகவானை நினைச்சா போரும், சுத்தம் ஏற்படும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அந்த சுத்தம் அதுக்கு டெஃபினேஷனில் கொடுக்குறார். அது எப்படி வரும்னர், எதெல்லாம் சேர்க்கக்கூடாதது, சாப்பிடக்கூடாதது, பார்க்கக்கூடாதது, கேட்கக்கூடாது. ஒரு காந்தி வச்சுருந்தான்னு சொல்லுவார் இல்லையோ, வாயை பொத்தின்னு காதை பொத்தின்னு கண்ணை பொத்தின்னுலாம் குரங்கு பொம்மை இருந்ததுன்னா இதெல்லாம் சௌச்சத்துக்கு தான். எதெல்லாம் வேண்டாமோ அதை கேட்கவே கூடாது, எதெல்லாம் வேண்டாமோ பேசவே கூடாது, எதெல்லாம் வேண்டாமோ பார்க்கவே கூடாது. ஆனால் நமக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கு. எதெல்லாம் வேண்டாமோ அதுதான் முதல்ல கேட்குறோம். ஆற்றுக்கு போனோடனே முதல்ல நியூஸ் சேனலை போடு. என்ன ராமநவமி எங்கே நடந்தது, என்ன இப்போ காமிக்க போகிறா? இல்லை, இங்கே குண்டு வெடிச்சது, அங்கே என்னமே போச்சு,
இப்போ இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதானும் நம்மளால் பண்ண முடிய போகிறதோ, அதை திருத்த முடிய போகிறதா, சரி பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பார்க்கறதே மனசு விகாரம் அடையும். அதனால என்ன அப்படின்னு, இந்த இந்திரியங்களுக்கு தீனி போகிறத, வேண்டாத தீனி போகிறத நிறுத்தணும். இதை சாப்பிட்டா என்ன, அதை சாப்பிட்டா என்ன அப்படின்னார். இதை சாப்பிட்டாக்க எல்லாத்துக்குமே ஒரு குணம் இருக்குது. இன்சுலின் போட்டுனா சுகரை தான் கண்ட்ரோல் பண்ணும், பிபியை குறைக்குமா? அது மருந்து தானே. தலைவலி மாத்திரையை போட்டுட்டா வயிற்று வலி நிற்குமோ? நிற்காது. எப்படி மருந்துக்கெல்லாம் குணம் இருக்கோ, அதாவது அந்தந்த வேலையை தான் செய்யுமோ, அது மாதிரி ஆகாரங்களுக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு, குணம் இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ளே போச்சுன்னா வந்ததுன்னா அதாவது வேலையை தான் காமிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு, சாத்வீகமான இருக்கிற உணவு வகைகளை நாம் எடுத்துக்கணும். உடனே சொல்கிறது, வெங்காயம் தின்னா, பூண்டு தின்னா என்ன, அத்தை பண்ணா என்ன, ஏகாதசினிக்கு சாப்பிட்டா என்ன, ஜெரிக்காத? நன்னா ஜெரிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு, பின்னால் சேர்த்து வச்சு சாப்பிடவே முடியாத பண்ணும். அதனால் அங்கே ஆர்கியூ பண்ணி பிரச்சனை தீர்க்க முடியாது. இதை சொன்னவன் யாருன்னு, திரிகாலமும் உணர்ந்த ஞானிகள் சொல்லியிருக்கா, மகான்கள் சொல்லியிருக்கா, ரிஷிகள் சொல்லியிருக்கா. அதனால் அவளுக்கு எதை எதை சாப்பிடலாம், எதை எதை சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடலாம், எப்போ சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் புரிய அப்படிங்கிறது. காரணம் என்னென்னு அதை பற்றி நமக்கு சொல்லலை, அவ்வளவுதான். ராத்திரியில் நெல்லிக்காயை சாப்பிடாத, தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிட்டா என்ன அப்படின்னு, நல்லா சளி பிடிச்சிக்கும் திண்டாடு. அது அப்புறம் டெஸ்ட் பண்ணால் கொரோனான்னு காமிக்கும். அதனால் எது எது வேண்டாமோ அதெல்லாம் விளக்கிறது, எது எது வேணுமோ அதெல்லாம் சேர்க்கறது. இதில் ஏதோ உணவில் தான் இல்லை, மனுஷாலேந்து யாரோட சேரலாம், யாரோட சேரக்கூடாது, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் சௌச்சம். சுச்சி ருச்சியாக இருக்குது சார், சுச்சி ருச்சியாக இருக்குன்னா இந்த சுச்சின்னாலே என்ன, சௌச்சமாக இருக்குது, க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறது தான் அந்த சௌச்சம் அப்படிங்கிறது. அஞ்சாவது அனாயாசம். அனாயாசம் அப்படின்னா, ஆயாசம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, அதுக்கு நேர ஆப்போசிட்டு அனாயாசம். அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கிறது, லைட்டாக எடுத்துக்கிறது. சில பேர் எடு டென்ஷன், பால்காரன் வரலேன்னா வரலன்னு டென்ஷன், வந்தான்னு டென்ஷன், ஸ்கூல் இருந்தால் டென்ஷன், இல்லைன்னா டென்ஷன், ஆஃபீஸ் இருந்தால் டென்ஷன், இல்லைன்னா டென்ஷன், பாரு டென்ஷன். இவா டென்ஷனாக இருக்கிறதோட இல்லை, எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிடுவா. எங்கள் இடத்துல எங்கள் அப்பா, அது எங்களோட குணமுன்னு தெரியல, எந்த காரியமாக இருந்தாலும் நான் பாட்டு ஹாயாக கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணும், அவ்வளோதானே, 6 மணிக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படிமா. இதுக்கு சில பேர் என்னென்ன, கார்த்தாலேருந்து ஆரம்பிச்ச சாயந்தரம் 6 மணிக்கு இருக்குது, சாயந்தரம் 6 மணி வந்தால் தானே இருக்கும், அது வரைக்கும் சாயந்தரம் இருக்குன்னு இப்போலேருந்தே புலம்புறதுனால என்ன ஆகிட போகிறது? அப்போ என்ன ஆயிடுது, புலம்பி 5 மணிக்குள்ளே எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகிடுறது, 6 மணிக்கு வரதே தூக்கம் வந்துடும். அப்படி இருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு என் ஒய்ஃபு கேட்டா, சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஊருக்கு கிளம்புறேன், இன்னும் பொட்டியே எடுத்து வச்சுக்கலன்னு. ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி தானே பொட்டி வேணும். அப்போ அதை காணும் இதை காணும் தேடுவேன். தேடினா உன்னால் முடிஞ்சால் எடுத்து கொடு, இல்லைன்னா நான் இதுக்கு அது பார்த்துக்கினேன், இல்லைன்னா அது இல்லாதே போயிட்டு வரோம், அவ்வளோதானே. அப்படின்னா டென்ஷன் ஆகலைன்னு டென்ஷன் அவளுக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பே இல்லை, டென்ஷனாக எங்களுக்கெல்லாம் டென்ஷனாக இருக்குன்னா, அடுத்தவா டென்ஷன் ஆகலைன்னு நீ டென்ஷன் விட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி சில கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். அப்படி இல்லாத ஹாய கம்ஃபர்டபுளாக
அனாயாசமாக ஆயாசம் இல்லாத இருக்கிறது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் அதுக்காக உடனே பொறுப்பே இல்லாத ரெக்லெஸ்ஸாக இருக்கிறதுன்னு இல்லை. அவளுக்கு அந்த காரியம் வரத்தையும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ என்னென்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுறது.